ஹே திஸ் இஸ் நவி வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாலிலேண்டோட லார்க் M2 ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பேக்கிங். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஒரு அட்டை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் சில கார்ட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. மேபி அந்த மைக் மேலே ஓட்டுறதுக்கான குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு கைடு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேப்பர் அண்ட் ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு காம்போ வெர்ஷன். இதுலேயே வந்துட்டு சி டைப் மட்டும் அல்லது லைட்னிங் மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லை கேமராக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காம்போ வெர்ஷன் வந்துட்டு என்னால் வந்துட்டு இங்கே இந்தியாவில் சர்ச் பண்ணேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வந்தார். ஸோ அவர்கிட்ட சொல்லி வாங்கினது. இதோட எம்ஆர்பி வந்துட்டு அங்கே $300 சிங்கப்பூர் வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் வந்து ஆஃபரில் வந்து இட்ஸ் அரௌண்ட் $190 சிங்கப்பூர். ஸோ 12,900 சில்லரை வந்தது. ஸோ இது வந்து சி டைப் அண்ட் இது லைட்னிங். ஸோ இதுக்குள்ளே தான் மைக் இருக்குது அண்ட் இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு பேக் ஒன்று இருக்குது. ஓகே, சிலிக்கா ஜெல். ஓகே, அந்த மைக் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் இதுக்குள்ளே. ஸோ இந்த சுருக்கு பேர் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக கேமராவோட கனெக்ட் பண்ணுற ரிசீவர்துன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஓப்பன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, மைக்குக்கு மேலே அந்த புசுன்னு இருக்கும்ல, அதுக்கான அந்த ஒரு விஷயம் இது. அண்ட் சேம் இதுவும் அதே தான். இது இல்லாமல் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த பேக் ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக கழுத்தில் வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் சேம் அதே மாதிரி தான், ஓரமாக வச்சிடலாம். ஓகே, கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் மேக்னெட் தான் போல், ஒட்டுது. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இது சும்மா ஓப்பன் பண்ணேன், பட் ஆனால் இந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ இதுதான் இந்த கேஸ். இந்த இடத்துல சி டைப் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் இருக்குது. ஓகே, இது வந்து கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ரிசீவர் அண்ட் இது ரெண்டும் டிரான்ஸ்மிட்டர், இது ரெண்டும் மைக். ஸோ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறப்ப ஸோ இந்த ரிசீவர் யூஸ் பண்ணுவோம். லைக் இன்கேஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஐஃபோன்லேயே சி டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரிசீவர் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு பழைய ஐஃபோன்ஸ்க்கான லைட்னிங் கனெக்டர் ரிசீவர். இதில் வந்து 2 ரிசீவரு, ஒரு கேமரா ரிசீவரு, அது இல்லாமல் ஒரு சி டைப் ரிசீவர், ஒரு லைட்னிங் ரிசீவர், கேமரா வெர்ஷன், சார்ஜிங் கேஸ் அண்ட் 2 விண்ட்ஸ்க்ரீனு. இது இல்லாமல் வந்துட்டு USB-A to C, அப்புறம் 3.5mm ஜாக் டு 3.5mm ஜாக் கேமராவோட கனெக்ட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் பேக் கிளிப் 2, கிளிப் மேக்னெட் 4, லார்க் M2 நெக்லஸ் சிலிக்கான் நம்ம பார்த்தோம். இது வேணும்னா நம்ம கழுத்தில் செயின் மாதிரி மாற்றிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் டிரான்ஸ்மிட்டர் ஸ்டிக்கர் 1, குவிக் கைட் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் கார்டு 1, வாரண்டி கார்டு 1, ட்ராஸ்ட்ரிங் பேக் 1. ஓகே, எப்படியும் ஆக்சுவலாக என்கிட்ட கேமரா இல்லை, ஸோ அதனால் இது நம்மளால் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. சில வெர்ஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப் கொடுக்க மாட்டாங்க, அதாவது பர்டிகுலராக இந்த மொபைல் வெர்ஷன் வாங்குறப்ப. ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மைக்கில் வந்துட்டு இந்த மேக்னெட் இருக்குல்ல, இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஷர்ட்டில் வந்து கிளிப் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப. பட் ஆனால் இந்த மாதிரி கிளிப் வந்துட்டு மற்ற வெர்ஷன்ஸில் தராங்களான்னு தெரில. பட் ஆனால் இந்த காம்போ வெர்ஷனில் நமக்கு வந்துட்டு 2 கிளிப் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்னெட்டை மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நமக்கு மேக்னெட் வெளியில் வாங்க முடியுமான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வச்சுக்கணும் இந்த மேக்னெட்டை தொலைக்காமல். இந்த இடத்துல பாருங்களேன், கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறதுக்காக இண்டிகேட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இதுலேயுமே வந்துட்டு இந்த மைக்ஸ் வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக இந்த இடத்துல பின் இருக்குது. இப்போ புதுசாக இருக்கனால இது இன்னும் பிக்கலை, லைக் இன்னும் ஒன்றும் பண்ணல. நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்கிறது கிரெனாரோ மைக், ஒயர்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட அன்பாக்சிங்கை நான் போட்டிருக்கேன். நான் மேபி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எங்கேயாவது மார்க் பண்ணுறேன். ஸோ தட் வந்துட்டு அந்த வீடியோ நீங்கள் வேணும்னா பார்க்கலாம். ஒரு 3500 உங்களுக்கு ஒரு மைக் வேணும்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிருக்க மைக்கும் அதுதான். ஓகே, இங்கே ஏதோ பட்டன் இருக்குது. இது ஆக்சுவலாக மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும். மேபி நான் எங்கள் அப்பாவோட மொபைல் வேணால் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் மற்ற வீடியோஸில் பார்த்தப்ப என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரிசீவர் வந்துட்டு கேமராவோட கனெக்ட் பண்ணுறப்ப இதை மூவ் பண்ணுறது மூலிமா ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு ஹாலிலேண்டோட அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலிமா தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். மேபி அந்த அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் ப்ளூ கலரில் டேர்ன் ஆகிட்டானே எரியுது. இதில் ஒரு பட்டன் இருக்குது, இதை நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதில் க்ரீனில் எரியுது. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் டூலையும் க்ரீனில் எரியுது. Hello, mic testing. So we are checking the Lark M2 wireless mic for a YouTube video. So இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Hello, mic testing. So we are checking the Lark M2 wireless mic for a YouTube video. So இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரிஞ்சு இப்படி தான் இதை வச்சு தான் இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகி எரிஞ்சதுன்னா ஸோ எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் போல். இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் க்ரீனில் எரிஞ்சதுன்னா கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம இதையும் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் இப்போ ப்ளூ கலரில் லைட்டாக பிளிங்க் ஆகுது அண்ட் இதில் இப்போ க்ரீன் கலரில் எரியுது. ஸோ தட் வந்துட்டு இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியுது ரெண்டுமே பேராக இருக்குது, ரெண்டுமே கனெக்டடில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டிங்காக வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணிருக்க கிரெனாரோ மைக்லேயும் பேசிவிட்டு அட் த சேம் டைம் இந்த ஹாலிலேண்டோட லார்க் M2லையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் லைக் அதில் இருக்க டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துலேயும் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு ரெண்டும் சேமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த லார்க் சவுண்டுங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு ஆப் ஸ்டோரில் இருந்தது, அதை நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு USB கனெக்ஷன் கிளிக் பண்ணுறதுனால நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ரிசீவரை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ரிசீவரை ஸோ தட் வந்துட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அதோட செட்டிங்ஸ்லாம் காட்டும். லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கனால அதில் வந்துட்டு தெரியுது. அண்ட் மைக் 1ல் வந்துட்டு எவ்வளோ % சார்ஜ் இருக்குதுன்னு தெரியுது. சின்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம இப்போ தான் ரிமூவ் பண்ணோம். ஸோ தட் இப்போ இந்த கேஸில் நம்ம வைக்கிறோன்னா வந்துட்டு சார்ஜ் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க கொடுக்குறப்போ வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் இருந்ததுனால மேபி எந்த அளவுக்கு சார்ஜ் இருந்ததோ அதுதான் அவ்வளோதான் இருந்திருக்கும். மேபி இதுக்கு மேலே வந்துட்டு அது ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் லோ ஹைன்னு இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு 1 2 3 அந்த மாதிரி இருக்குது. மேபி நம்ம இதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஓகே, மேபி இதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். ஸோ நான் அகைன் வந்துட்டு என்னோடய ரூமில் தான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். இது வந்து என்னோடய கிரெனாரோ மைக் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறது. சின்ஸ் வந்து நான் இப்போ 9:30 மணி மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவுட்டோரில் தான் டெஸ்ட் பண்ணலாம், நம்ம ரூமில் தான் டெஸ்ட் பண்ணிருக்கோம். நார்மலாக நான் இப்போ பேசுகிறது வந்துட்டு கிரெனாரோவில் இந்த குவாலிட்டியில் தான் கேட்குது. ஸோ அகைன் வந்துட்டு நான் இப்போ ஹாலிலேண்ட்லேருந்து இப்போ நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் மேபி தெரியும், செக் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஹாலிலேண்ட்லேருந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம். நார்மலாக அந்த கிளிப் யூஸ் பண்ணாமல் அந்த மேக்னெட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். மேபி அந்த கிளிப்பும் வந்துட்டு போட்டு பார்ப்போம் கம்ஃபர்டபுளாக இருக்கா எப்படி என்ன இதுன்ட்டு. ஏன்னா வந்துட்டு ஷர்ட்டோட அந்த கார்னரில் மேபி நம்ம அந்த கிளிப்னா இது பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்க கிரெனாரோலையும் பார்த்திங்கன்னா கிளிப்பு தான். ஸோ இதில் எதுவும் மேக்னெட் மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்குது. இது நம்ம ஷர்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட்டு கிளிப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இது
பேசுகிறப்ப ரெக்கார்ட் ஆகுது. பட் ஆனால் இந்த ஹாலிலேண்ட் மைக்கில் வந்து எப்படி இருக்குன்னா மேக்னெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த கிளிப் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். மேக்னெட்டை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மொத்தமாக வந்துட்டு 4 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 மேக்னெட் கொடுத்துருக்காங்க அந்த நெக்லஸ்க்கு கொடுத்ததில். பட் ஸ்டில் வந்துட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஓகே, பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு தெரில. மேபி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வீடியோட ரெக்கார்டிங் செக் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ஹாலிலேண்ட் லார்க் M2ல நம்ம வந்துட்டு கிளிப் யூஸ் பண்ணி செக் பண்ணிருக்கோம். நீங்கள் ஆடியோ கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் கிரானரோக்கும். ஏன்னா அதோட ஆப்வியஸாக வந்துட்டு அதோட ரேட் ரொம்ப கம்மி, இது வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ இது நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டியாக இருக்குங்கிறதுனால இது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த மைக் ஸ்விட்ச் ஆகிருக்கும். எனிவே இனி போடுற வீடியோஸ்லலாம் இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்கேஸ் நான் மேபி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ 1 வருஷத்துக்கு அப்புறமோ இந்த மைக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட லென்த்தியாக இது எப்படி இருந்தது, இது எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது, இல்லை இதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன, அந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். தனியாக ஒரு வீடியோ கூட மேக் பண்ணுறேன். இதில் என்ன ஒரு இதுனா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறத கிரானரோலையுமே வந்துட்டு ரிசீவர் 2 வைக்க முடியும். மைக் 2 வைக்க முடியும். ரிசீவர் வந்துட்டு இந்த ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு உள்ளே வைக்க முடியும். ஆக்சுவலாக இந்த ரிசீவர் வைக்கலாம். பட் ஆனால் நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இந்த லைட்னிங் கனெக்டர் வந்துட்டு தனியாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது நான் வந்து பத்திரமா வந்துட்டு ஒரு கவருக்குள்ளே போட்டு இதை வந்து தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பத்திரமா மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா இந்த கனெக்டர் மிஸ் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம மறுபடியும் வேறு ஒரு கனெக்டர் வாங்குற மாதிரி இருக்கும். C type 2 லைட்னிங் கனெக்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ஒரு ட்ராபேக்காக இருந்தது. இப்போ இந்த வந்துட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஹாலிலேண்டோட இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமராவோட ரிசீவர் வைக்க முடியும், 2 மைக் வைக்க முடியும். இப்போ இந்த மற்ற வந்துட்டு ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரிசீவரும் அந்த 2 ரிசீவரும் இங்கே அந்த 2 ரிசீவரும் பார்த்திங்கன்னா வந்துட்டு டப்பாவில் வந்துட்டு அந்த அட்டையில் கொடுத்துருந்தாங்க வைக்கிற மாதிரி. ஸோ இந்த ரிசீவர் வந்துட்டு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அந்த கேஸ் இல்லாமல் தனியாக வந்துட்டு இதை பத்திரமா பார்த்துக்கிறது ஒரு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மிஸ் பண்ணிட்டா மொத்தமாக முடிஞ்சுது, வேறு வழியே கிடையாது. மேபி லைட்னிங் மிஸ் ஆகிடுச்சுன்னா இதை நான் வந்துட்டு கனெக்டரில் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு இன்னும் செக் பண்ணல. மேபி ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிசீவர் வந்துட்டு கேஸ்குள்ளே வைக்க முடியாது. அதனால் வந்துட்டு இதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இதை வந்துட்டு நான் இதில் வந்து ஒரு ட்ராபேக்காக வந்துட்டு மேபி சொல்வேன். அந்த கேஸ்குள்ளேயே வந்துட்டு ரிசீவர் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். நான் அந்த வீடியோ எடுத்ததையும் செக் பண்ணி பார்த்தேன். கிளாரிட்டி நல்லா இருந்தது. மேபி நீங்கள் வந்து அந்த ஹோல் வீடியோவை பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கிரானரோக்கும் ஹாலிலேண்டுக்கும் எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 12,000 13,000 பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு மைக் வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஃபுல் டைம் நான் வந்துட்டு கான்டென்ட் க்ரியேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இல்லை மேபி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது மைக்ஸ் வந்துட்டு இதை விட பெட்டராக இருக்குது, இல்லை வந்து இருந்தது, இல்லை இதை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மேபி சொல்லுங்கள். நான் அதோட வீடியோஸும் மேபி செக் பண்ணி பார்க்குறேன், இதோட நல்ல பெட்டரான மைக் ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மைக் வந்துட்டு ஒரு நல்ல டீலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆஃபரில் இருந்ததுனால தான் நம்மளே ஆப்வியஸாக வாங்கினோம். அண்ட் இந்த காம்போ வெர்ஷன் இந்தியாவில் அவைலபிளாகவும் இல்லை நான் செக் பண்ணப்போ. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் வீடியோ. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட். மைக் எங்கே வச்சேன்? சாரி.